Hey guys, welcome back to Lucifer Gamer. நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னைக்குமே பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஃப்ரீயா ரெடீம் கோட் வின் பண்றதுக்கான வாய்ப்பு வந்து கொடுக்க போறோம். சோ இது வந்து டெய்லியுமே நம்ம கொடுக்க போறோம். சோ உங்களால முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீடியோ வந்து முழுசா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரீ ரெடீம் கோட் வந்து கிடைக்கும். ஒரு நாளைக்குமே ஒரு ட்விஸ்ட்ல வந்து அந்த ரெடீம் கோட் வந்து கொடுக்க போறோம். இன்னைக்கான ரெடீம் கோட்ல என்ன ட்விஸ்ட் அப்படினு பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோ வந்து எண்ட்ல வந்து சொல்றேன். சோ இப்போதைக்கு நீங்க வீடியோ வந்து முழுசா ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா அந்த வீடியோக்கான கோடை வந்து நீங்க ஈஸியாவே எடுக்க முடியும். முடிஞ்ச வரைக்கும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு பாருங்க. அப்பதான் நம்ம இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து உடனே வரும். இந்த கிவ்வே பார்த்தீங்கன்னா நான் வந்து டெய்லியுமே இருக்கும். டெய்லியுமே நான் வந்து இந்த கிவ்வே கொடுப்பேன். ஸோ நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு டெய்லியுமே நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா போதும். ஸோ கண்டென்ட் என்னென்னைக்கெல்லாம் இருக்குமோ அன்றைக்கி மட்டும் நம்ம வீடியோ வரும். ஸோ ஒன் டே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட கண்டென்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லீக்ஸே கிடைக்காதப்போ நம்ம வந்து வீடியோ வந்து போட முடியாது. ஸோ ட்ரூவான அப்டேட் இருந்தால் மட்டும்தான் வீடியோ வந்து போட முடியும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு பாருங்கள். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பேட்ச் அப்டேட் வந்து 8ஆம் தேதி வரப்போகுது இல்லையா? ஸோ அந்த 8ஆம் தேதி பேட்ச் அப்டேட் வந்ததுக்கப்புறம் நம்ம கேமுக்குள்ளே என்னெல்லாம் வரப்போகுது அப்படின்றது தான் இன்றைக்கி வந்து நம்ம கேமுக்குள்ளே வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கேமுக்குள்ளே என்னென்ன அப்டேட்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த எலிப்ஸ் பண்டலுங்க. நமக்கு டோக்கன் டவரில் வரப்போகிற அந்த எலிப்ஸ் பண்டலுக்கான ஏலம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அந்த ஏலத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு OB53ல் இந்த எலிப்ஸ் பண்டலுக்கான லுக் சேஞ்சரு அனிமேஷனு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான லீக்ஸ் அண்ட் அப்டேட்லாம் வந்து கிடச்சிருக்கு. அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேஜிக் கியூப் ஸ்டோர் அப்டேட்டுங்க. இந்த மேஜிக் கியூப் ஸ்டோர் அப்டேட்டில் நமக்கு என்னென்ன பண்டல்ஸ்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே பார்க்க போகிறோம். இது எல்லாமே பாசிபிள் தான், நாட் 100% கன்ஃபார்மு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லுக் சேஞ்சஸ்ஸு, பேக் பேக்கு, பேனரு, அவத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்து இருக்குது. ஸோ OB53ல் நமக்கு என்னென்னலாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு மேலோட்டமாக ஒரு அப்டேட் வந்து பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம டேரெக்டாக வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ரைட்டுங்க, நமக்கு எப்பயுமே பேட்ச் அப்டேட் வரும்போது ஸ்டோர் அப்டேட் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதாவது எப்படி சொல்கிறேன்னா மேஜிக் கியூப் ஸ்டோர் அப்டேட்டு, கேம் ஸ்டோர் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஸ்டோர் அப்டேட் பண்ணுவாங்க. இதில் மெயினாக அந்த மேஜிக் கியூப் ஸ்டோர் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஜோக்கர் பண்டல் வரதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த க்ளவுன் ரிங் ஈவெண்ட் வந்து போயிருக்கும். ஸோ முடிஞ்சிருச்சு. அதுலேருந்து இந்த பண்டல் வந்து நமக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மேஜிக் கியூப் ஸ்டோரில் மட்டும்தான் அவைலபிளாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வெஞ்சன்ஸோ பண்டலுங்க, வெஞ்சன்ஸோ மட்டும்தான் அந்த பண்டல் வந்து யூஸ் பண்ணுவார். ஸோ அதுக்கான மெயில் பண்டல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃபீமேல் பண்டல். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் பண்டல், வரதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருந்தாலும் ஸோ பாசிபிலிட்டி வந்து இதுக்கு அதிகமாக இருக்குது. இதெல்லாம் மேஜிக் ஸ்டோரில் வரும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்டர் சி ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க பார்த்தீங்களா இந்த பண்டல் சி ஃபார்ம் பண்டல் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பண்டல் வந்து கொடுக்க போகிறதா சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபீமேல் ஜோடியாக இந்த அக்கா பண்டலுங்க. நம்ம இந்த எப்படி சொல்கிறது, இந்த ஸ்விம்மிங் பூலுக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பண்டல், இதெல்லாமே அண்டர் சி ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வரக்கூடிய பண்டல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் டாக்டர் பண்டல் வந்து ரிட்டர்ன் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா எனக்குமே பாசிபிலிட்டி கம்மியாக தான் இருக்குது. பட் இதெல்லாம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் அப்டேட்டில் என்னென்னலாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிஷர்ட்டுங்க, இது வந்து ஹீரோயிக் டிஷர்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த சிம்பிள் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஒயிட் ஷர்ட், இதுவுமே பார்த்தீங்கன்னா ஹீரோய்க்கு சம்மந்தமாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், ரேங்க் சீசன் சம்மந்தமாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து கிண்டாமா பண்டலுக்கான ஹெட்டுங்க. இது வந்து ஆஸ்ட்ரேலியன்னு நினைக்கிறேன். கிண்டாமா கொலாபரேஷன் வர ஃபஸ்ட் ஹெட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவுமே மொத்தமே ஒரு 3, இதுவுமே கிண்டாமா, இதுவும் பார்த்தீங்கன்னா கிண்டாமா கொலாபரேஷன் வர ஒரு ஹெட்டுக்கான ஸ்கின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து முழு பண்டலுங்க, கிண்டாமா கொலாபரேஷன் வரவே முழு பண்டல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் கிண்டாமா, இது ஒரு பென் குயின் பண்டல் மாதிரி கொடுத்துருக்கானுங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட் அப்டேட்டில் வந்து வரப்போகுது கொலாபரேஷனில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து அவத்தாருன்னு நினைக்கிறேங்க. ஆமாங்க, அவத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் கிண்டாமா கொலாபரேஷனுடைய அவத்தாரு. இப்போ நம்ம பண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா அதோடைய அவத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேராஷூட்டுங்க, இந்த ஒரு பேராஷூட் வந்து வரப்போகிற மாதிரி கொடுத்துருக்கானுங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து பிக்சராக தான் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு எனக்கு தெரிஞ்சு கத்தியாக இருக்கிறதுக்கு, பேட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கொடை ஸ்கின்னாக பேட்டாக கொடுக்குறானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து கட்டானா வந்து நம்ம இந்த வுட்டில் இருக்கிற மாதிரியே இருக்குது. இதனடா இது சால்ட்டு டப்பா மாதிரி இருக்குது. இது வந்து லூட் பாக்ஸாக இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஸ்கூட்டிக்கான ஸ்கின்னு, இதுவுமே வந்து கிண்டாமா கொலாபரேஷனில் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கானுங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா கிண்டாமா கொலாபரேஷனில் வர பண்டல்ஸ் தான். இவர் தான் பார்த்தீங்கன்னா மெயின் பண்டலு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எலிப்ஸ் பண்டலை பேஸ் பண்ணி வரும்னு நினைக்கிறேன். அந்த ஈவெண்ட் வரும்போது இதில் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதாங்க அந்த EO பண்டல், எலிப்ஸ் EO பண்டல். ஸோ டோக்கன் டவர் ஈவெண்ட்டில் வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு. நமக்கு வந்து 100 பண்டலுக்கு ஃபஸ்ட்டு 100 பண்டலுக்கு பார்த்து 7 விட்டு அந்த பண்டல் எடுப்பாங்க. ஸோ அது அவசியமே கிடையாது. நம்ம அதோட ஒரு 7,000 டைமண்ட் கொடுத்து ஏதாச்சும் ஒரு நம்பர் எடுத்துகிட்டு போயிடுவோம். ஏன்னா ஃபஸ்ட் நம்பர் எடுத்தால் நம்மளுக்கு என்ன 10,000 டைமண்ட் 20,000 டைமண்டாக கொடுக்க போகிறோம், ஒன்றும் கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா அண்டர் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வரதுக்கான பண்டல்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து வாய்ஸ் பேக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வவுச்சர்ஸு, அந்த கிண்டாமா கொலாபரேஷனுக்கான வவுச்சரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பேனரு, அவத்தாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா
அந்த புக்குன்னு நினைக்கிறேங்க, எலிப்ஸ் புக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரேமுங்க, இந்த ஃப்ரேமில் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபோட்டோ எடுத்துக்கலாம், இல்லைனா அந்த எலிப்ஸ் பண்டலை பேஸ் பண்ணி கொடுப்பானுங்க, அதை வச்சு நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டில் கார்டுமே பார்க்கறதுக்கு நார்மலாக தான் இருக்குது, அந்தளவுக்கு ஒர்த்தாக கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து எலிப்ஸ் ஈவெண்ட் பேஸ் பண்ணி கொடுத்துருக்கானுங்க, இதுவும் நல்லாயிருக்கு. இதெல்லாமே இந்த எலிப்ஸ் சம்மந்தமாக கொடுத்துருக்கானுங்க, ஈவோ பண்டல் பேஸ் பண்ணி கொடுத்துருக்கானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மியூசிக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதுக்கப்புறம் இதுவுமே பார்த்தீங்கன்னா வாய்ஸ் பேக்கு, இது வந்து அந்த எலிப்ஸ் பண்டலுடைய லுக் சேஞ்சர்னு நினைக்கிறேன், பார்க்கறதுக்கு அப்படி தான் இருக்குது. லுக் சேஞ்சருமே பார்க்கறதுக்கு பயங்கரமாக தான் பண்ணி வச்சுருக்கானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஸ்குவாட் எமோட்டாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க, ஏன்னா 5 பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு எமோட்டு, இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஏதாவது பவர் யூஸ் பண்ணுறதுக்கான எமோட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு டியோ எமோட்டு, அதுக்கப்புறம் ஆஸுக்கான ஸ்கின்னுங்க, அப்புறம் எலிப்ஸ் பண்டலை பேஸ் பண்ணி ஒரு குளோவால், இதுவுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது, நெருப்பு மாதிரி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹைபர் புக்கில் வர வேண்டியதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது, ஏன்னா நம்ம ஆல்ரெடி அதில் தான் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு வண்டிக்கான ஸ்கின்னு, இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோவால், நம்ம அந்த எலிப்ஸ் பண்டல் கையை நீட்டிக்கிட்டு ஒரு பாலை பிடிக்கிற மாதிரி ஒரு க்ளோவால். பிஸ்ட்டும் பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்குது, இந்த பிஸ்ட்டுமே வரப்போகுது. இது எலிப்ஸ் புக்கில் மூலிமா நமக்கு வந்து கொடுக்க போகிறானுங்கன்றது வந்து தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கோடாலிக்கான கன் ஸ்கின்னு, கன் ஸ்கின்னு சொல்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஹக்குக்கான கன் ஸ்கின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டானா டியூ ஃபார்ம்னு நினைக்கிறேன், இல்லை நார்மலான்னு தெரியல, பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்குது. இப்படி ஒரு கட்டானா வந்து நம்ம கேமுக்குள்ளே கொடுக்க போகிறானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து மேக்டன்னா அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே ஒரு சந்தேகமாக இருக்குது, மேக்டனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஸ்கை போர்டு, சப்போர்டுமே பார்க்கறதுக்கு நல்லா தாங்க இருக்குது. நெருப்பு எல்லாத்தையுமே அந்த நெருப்பை பேஸ் பண்ணி இந்த எலிப்ஸ் பண்டலை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கானுங்க. அதாவது அண்டர் சி ஈவெண்ட்டையும் ஸ்கையும் பேஸ் பண்ணி ரெண்டுமே கொடுத்துருக்கானுங்க. ஏன்னா பார்க்கறதுக்கு நீங்களே எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க, தண்ணியும் வானங்களில் தான் இருக்கும் மேக்ஸிமம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டானா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு பிக்சர் ஃப்ரேமுன்னு நினைக்கிறேன், ஃப்ரேமில் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரியே இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பைக்குக்கான கன் ஸ்கின்னு, பைக்குக்கான ஸ்கின்னு, அப்புறம் இப்படி ஒரு க்ளோவால், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரானா ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி கொடுக்குறானுங்கன்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு மேகுக்கான ஸ்கின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவுமே லூட் பாக்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குட்டி ஆட்டு தலை லூட் பாக்ஸு, இந்த லூட் பாக்ஸுமே கொடுக்க போகிறானுங்க. பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது, எல்லாமே புதுசு பண்ணி வச்சுருக்கானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த கம்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பேட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவுமே லூட் பாக்ஸ் சம்மந்தமாக தான் கொடுத்துருக்கானுங்க. இது பார்த்தீங்கன்னா லூட் பாக்ஸுமே தெரியல எனக்கு வந்து. அதுக்கப்புறம் அந்த ஒரு பண்டலுங்க, எலும்பு கூடு பண்டல், பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்குது. இது வந்து யூனிவர்சல் ரிங் ஈவெண்ட்டில் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கஸ்டமைஸ்டு டிஷர்ட்டு, இந்த டிஷர்ட்டை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு லூட் பாக்ஸு, இதுவுமே வந்து பேக் பேக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கோடாலிக்கான ஸ்கின்னு, இந்த கோடாலிக்கான ஸ்கின்னுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீ ஈவெண்ட்டில் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு க்ளோவால் ஸ்டேடியத்தை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கானுங்க. இதெல்லாம் ஃபுட்பால் ஈவெண்ட்டில் வர வேண்டிய ஈவெண்ட்ஸுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இதுவும் ஃபுட்பாலை பேஸ் பண்ணி கேம் விளையாடிக்கிட்டே ஒரு எமோட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட்பாலை எட்டி ஒதிக்கிற மாதிரி இது ஒரு அரைவல் அனிமேஷனுங்க, நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். எனிமியை நாக் பண்ணும்போது அரைவல் அனிமேஷனாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம், அதை வந்து கொடுக்க போகிறானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஷர்ட்டு, இந்த டிஷர்ட்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேமுக்குள்ளே வரப்போகுது. டிஷர்ட் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி கொடுக்க போகிறானுங்க. ஒரு ஒயிட் டிஷர்ட்டு, இது பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் டிஷர்ட்டு, மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் டிஷர்ட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் டிஷர்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒயிட் அண்ட் ஆரஞ்சில் ஒரு டிஷர்ட்டு, க்ரீன் கலர் டிஷர்ட், இது ஆல்ரெடி பார்த்தாச்சு. இது ஒரு ரெட் கலர் டிஷர்ட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா கலர் நிறைய கலர் கொடுத்துருக்கானுங்க, க்ரீனு ஒய்லெட்டு அப்படின்ட்டு ஒரு 3-4 கலரில் கொடுத்துருக்கானுங்க. அப்புறம் ஒரு ஆரஞ்சு கலரு, அப்புறம் கோடு போட்ட பட்டாப்பட்டி டிஷர்ட்டு. அதுக்கப்புறமா தான் இது லூட் பாக்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து கன் ஸ்கின்னுங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுட்பால் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி கொடுக்க வேண்டிய திங்ஸ்ன்னு மட்டும் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் பேக், இதாங்க குரூப் எமோட்டு. ஸோ 5 பேர் சேர்ந்து போகிற குரூப் எமோட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு க்ளோவால், இது வந்து பார்த்திங்கன்னா 4:3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எமோட்டுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபுட்பால் எமோட்டு, பேக்கில் ஃபுட்பால் எது உடைக்கிற மாதிரி ஒரு எமோட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கையை காட்டிட்டு ஏதோ சொல்கிற மாதிரி ஒரு எமோட்டு, இது வந்து மியூசிக்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து லூட் பாக்ஸுங்க, லூட் பாக்ஸு. இது வந்து பிக்சர் தான் கொடுத்துருக்கானுங்க, இது என்னென்னு எனக்கு ஒன்றும் சரியாக புரியல. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் OB53 அப்டேட்டில் ஒரு கொலாபரேஷன் மூலிமா நம்ம வந்து கேமுக்குள்ளே வரப்போகுது. இது என்னன்னா டவுசரு, அக்காவுக்கு டவுசரை கொடுத்துருக்கானுங்க, அப்புறம் அக்காவையும் கொடுத்துருக்கானுங்க, அக்காவுக்கு பேனர் கொடுத்துருக்கானுங்க, அக்காவுக்கு அவதார் கொடுத்துருக்கானுங்க, அப்புறம் அதுக்கு பேக் பேக்கையும் கொடுத்துருக்கானுங்க. அக்காவுக்கு செட்டாக கொடுக்குறாங்க, அண்ணனை தான் காணோம், பார்க்கலாம் எங்கே இருக்கான்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஸ்கை போர்டா பேராசூட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அது VSSக்கான கன் ஸ்கின் தாங்க, இப்போ லெஜெண்டரி VSSக்கான இல்லை கன் ஸ்கின். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டுக்கான கன் ஸ்கின்னு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஈவெண்ட்டில் பெய்ட் ஈவெண்ட் மூலிமா உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்ட்டுங்க, பயங்கரமாக இருக்குது இதுவுமே. அப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளோவால், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹார்ட்டு சம்மந்தமாக கொடுத்துருக்கானுங்க. இது எதில் பேஸ் பண்ணி வரப்போகுதுன்னு தெரியல. அதே ஹார்ட்டு சம்மந்தமாக பட்டதில் ஒரு ஆஸுக்கான ஸ்கின்னுங்க, ஆஸு ஸ்கின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எமோட்டு, இதுவே பார்த்தீங்கன்னா பின்னாடி பட்டர்ஃப்ளை சிம்பிள் இருக்குது.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கா பண்டல் அண்ணன் பண்டல் ரெண்டுமே பிளாக் டிஷர்ட்டு மிஞ்சும் போல இருக்குது அந்த மாதிரி இருக்குது. இது வந்து என்ன விலங்குனே தெரியலங்க. இதையுமே வந்து பேக் பேக்காக வந்து கொடுக்க போகிறானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து லூட் பாக்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இது ஒரு பண்டலு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தலைக்கான கன் ஸ்கின் மேலே மீனை வந்து கவுத்து போட்டு வச்சுருக்கானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கா பண்டல் பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்குது. இது வந்து 4th anniversary 9th anniversary வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கானுங்க. அப்புறம் WSS ஈவெண்ட்டா, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டுக்கான ஸ்கின்னு, நேட்டுக்கான ஸ்கின்னு. இது வந்து ஹீரோயிக் டிஷர்ட்டுங்க, நம்ம அதெல்லாம் ஃபஸ்ட்டே பார்த்துருப்போம். அப்புறம் அவத்தாரு பேனர்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் OB 53 அப்டேட்டில் வந்து நம்ம கேமுக்குள்ளே கொடுக்க போகிறானுங்க. ஸோ 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பேட்ச் அப்டேட். 8ஆம் தேதி பேட்ச் அப்டேட் முடிஞ்ச உடனே நமக்கு பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ் ஈவெண்ட் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் சென்டரில் பார்த்தீங்கன்னா கிண்டாமா கொலாபரேஷன் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து குட்டி குட்டி கொலாப்லாம் வரும். ஸோ ஒரு அப்டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கொலாபரேஷனை பேஸ் பண்ணி கொண்டு வரானுங்க. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பேட்ச் அப்டேட்டில் கென்டாமா கொலாபரேஷன் தான் வரப்போகுது. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு அப்டேட்டில் வந்து கேமுக்குள்ளே வரப்போறிய திங்ஸ் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெடீம் கோடு வின்னரை பொறுத்த வரைக்கும் நீங்களே தான் செலக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் வந்து எத்தனை லெட்டர் மிஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பேஜில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 வியூஸ் வந்துச்சு அப்படின்னா அதில் வந்து நானே வந்து அவங்களுக்கு வந்து அந்த லெட்டர் வந்து கொடுத்துட்றேன். ஸோ மறக்காமல் எனக்கு வந்து வியூஸ் ஒரு 30 வியூஸ் இந்த வீடியோக்கு வந்துச்சு அப்படின்னா நான் வந்து அந்த லெட்டர் வந்து நானே வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு அந்த வின்னர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து சொல்லிவிடுவேன். ஸோ மறக்காமல் ஃபுல்லாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ரெடீம் கோட் வந்து ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ லாஸ்ட் லெட்டரை பொறுத்த வரைக்கும் நான் தான் இன்றைக்கி உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறேன். ஸோ அது முடிஞ்ச வரைக்கும் உங்களால் கண்டுபிடிச்சிங்க. இல்லைனா எனக்கு கமெண்ட் பேஜில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நானே வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ ரைட்டுங்க, இன்றைக்கான வீடியோ வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோ நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். பாய்.